ஆல் மண்டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ லஞ்சுக்கு நானும் பாப்பா மட்டும் தானேன்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரையும் ஆல்ரெடி இருந்த பருப்பு உருண்டை குழம்பு வச்சுமே மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாழைக்காய் ஃப்ரை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயை போட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு அப்புறம் வத்தப்பொடி போட்டு லைட்டாக வதக்கிட்டு தண்ணி தெளிக்காமல் இட்லிக்கு அப்புறம் முடி வச்சு ஃப்ரை பண்ணிட்டோம்னா ஃப்ரை ரெடி ஆயிரும். இப்போல்லாம் வந்து பாப்பாவுக்கு பொரியலை விட இந்த மாதிரி ஃப்ரை தான் ரொம்பவே பிடிக்குது. சின்ன பிள்ளைகள் நம்மலாம் சாப்பிடலைன்னா மண்டியில் தட்டி சாப்பிடுவாங்க. பட் இப்போ உள்ள கிட்ஸில் வந்து அந்த பருப்புலாம் வேகாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்துட்டு மெனுவை மாற்ற வேண்டியது இருக்குது. எங்கள் வீட்டில் மாதம் பிறந்தோடனே எதை ரீஃபில் பண்ணுறோமோ இல்லையோ இந்த இட்லி பொடி வந்து கட்டாயம் ரீஃபில் பண்ணி ஆகணும். சாம்பார் சட்னி வச்சாலும் சரி இட்லி பொடி இல்லாட்டா இங்கே இறங்காதுன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் வறுத்து திரிச்சிட்ருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். பொடி எடுத்துகிட்டு வாமா. என்னது இது? வெங்காயமா? வெள்ளைப்பூடு பொருளை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துட்டா. பட் வந்துட்டு பேரில் கன்ஃபியூஸ் ஆகிட்டா. பல்லாரியும் பூடும் ஒரே ஷேப்.